வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொச்சின் ஷிப்யார்ட்ல இருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஆனுவல் சிடிசி அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 14 லட்சம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அப்படிங்கிறது இதுக்கு நோட்டிஃபிகேஷனான லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஸோ இது யார் யார் எலிஜிபிள், என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, மெக்கானிக்கல் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அது மினிமம் எவ்வளவு மார்க் பெர்சன்டேஜ் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 65% எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சிஜிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க கேட்டகரியில் வைக்கீங்க அப்படின்னா, இப்போ 6.5 சிஜிபிஏ இருக்கீங்க அப்படின்னா அது இன்டூ 10 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 65% அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எக்ஸாமினேஷனை எழுதுறதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம், நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒரு டிகிரி கேட்குறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஒரு டிகிரி கேட்குறாங்க, ஆர்டிடெக் நேவல் ஆர்டிடெக் அப்படின்னு சொல்லக்கூடியதிலும் அதே டிகிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு டிகிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது ஐடிஐல பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அல்லது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி இன்னும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னு பண்ணுவாங்க இல்லையா, எம்டெக் அப்படின்னு சொல்லி கூட எங்களை 5 வருடங்கள் படிப்பு அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இன்டெகிரேட்டட் கூட அது கோர்ஸாக இருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு 65% மார்க் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் இருந்தீங்கன்னா பண்ணியிருக்கணும். ஸோ இது இல்லாமல் டிசேபிள் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா வேலிட் சர்டிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும், அல்ல டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் சிஸ்டமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அடிஷ்னலாக உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மேண்டேட்டரி கிடையாதுங்க, இது டிசேபிள் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஹியூமனஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க அப்படின்னா 2 வருடங்கள் நீங்கள் மாஸ்டர் டிகிரி கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கும் 65 டிகிரி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அல்லது போஸ்ட் டிப்ளமோ, உங்கள் டிப்ளமோ இல்லை நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தாலும் போதுமானது. சார்ட்டர் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த கேட்டகரிக்கெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். ஸோ இம்பார்ட்டன்டான டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். ஸோ இது அப்ளை பண்ணுறது எங்கே அப்ளை பண்ணணும்னா ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த மாதம் 6ஆம் தேதி. ஓகேங்களா? உங்களுக்கு 1 மந்த் உங்களுக்கு டைம் பீரியட் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் கேட்டகரி பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினர் தான். ஓகேங்களா? நீங்கள் எல்லாமே இப்போ மேலே பார்த்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு இது ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அன்ரிசர்வ் மெக்கானிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்ல டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 20, கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது அன்ரிசர்வ்ல 8 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிஎஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா 6 வேகன்சி, எஸ்சியாக இருந்தீங்கன்னா 3 வேகன்சி, எஸ்டியாக இருந்தால் 1 வேகன்சி, அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வேகன்சிஸ் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்லேருந்து எத்தனை வேகன்சி இருக்குன்னா 21 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதேமாதிரி ஓபிஎஸ்லேருந்து 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்சிலேருந்து 6 வேகன்சி, எஸ்டியாக இருந்து 5 வேகன்சிஸ் ஓவராலாக. ஓகேங்களா? அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் 2 வேகன்சி, அது மெக்கானிக்கல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? வேறு எந்த டிபார்ட்மெண்ட்மே இது வேகன்சி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் கேட்கலைங்க. ஓகேங்களா? ஓவராலாக டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 44 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? 44 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ போஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஷால் பி அட், எங்கே நீங்கள் போஸ்டிங்கில் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினியாக இருக்க போறீங்க அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்டில். ஓகேங்களா? கொச்சியில் இருக்குது. ஓகேங்களா? கொச்சியில் இருக்குது. ஸோ அதே அங்கே அங்கே வந்து உங்களை ட்ரெயினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது இல்லாட்டினா மும்பை, கொல்கத்தா, ஓகேங்களா, அல்லது அந்தமான் நிக்கோபார். ஓகேங்களா? ஸோ அந்தமான் நிக்கோபார் இந்த மாதிரி 4 இடத்துல உங்களுக்கு ஒர்க்கிங் பிளேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் வேற என்னென்ன டிசபிலிட்டிஸ் இருக்குங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கீங்கன்னா கேட்டகரி ஏ இருக்கணும், லோ விஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஐடென்டிஃபை பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஹியூமன் ரிசோர்ஸ், ஃபினான்ஸு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே உங்களுக்கு நீங்கள் டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா அதோட கேட்டகரி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதோட சேலரி பேக்கேஜ். ஓகேங்களா? இதோட சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய மாசத்துக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 40,000 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பேசிக்கா மந்த்லி எமோல்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 40,000 ரூபாய் உங்களுக்கு ரெடி கேஷ் இருக்கும். இது இல்லாமல் டைரக்ட் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டிஏ பார்த்தீங்க அப்படின்னா 47% உங்களுக்கு
அதாவது 19,080 ரூபா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஹெச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி ஹெச்ஆர்ஏ பார்த்தீங்க அப்படின்னா 18% தராங்க. ஓகேங்களா. 7,500 ரூபா உங்களுக்கு ஹெச்ஆர்ஏவா கொடுக்குறாங்க. இது இல்லாமல் பெர்க் அண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 14,000 ரூபாய் வருது. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி எமௌண்ட் மாச சம்பளம் அப்படிங்கிறது ஓவராலா உங்களுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 80,280 ரூபா. ஓகேங்களா. 80,280 ரூபா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்ப ஆனுவல் சிடிசி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 14 லட்சம் ரூபா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வரும். ஓகேங்களா. 14 லட்சம் ரூபா அப்ராக்சிமேட்டா வருது. ஓகேங்களா. ஸோ இதோட அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ அப்பர் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 27 வயது வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் 6 ஜனவரி ஓகேங்களா 2025 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 27 வயசு அப்படிக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் பண்ண முடியும். ஓகேங்களா. அதாவது அப்ளிகேஷன் ஷுட் பி பார்ன் ஆன் ஆர் ஆஃப்டர். ஓகேங்களா. ஆன் ஆர் ஆஃப்டர்ன்னு சொல்லி 1998க்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு பின்னாடி பிறந்திருக்கணும் இல்ல அல்லது அன்னைக்கு 7 ஜனவரி அன்னைக்கு நீங்க பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மெத்தட் ஆஃப் செலக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 2 ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா. ஒன்னு ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இது ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 60 நிமிஷத்துக்கு 60 மார்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எம்சிக்யூ டைப் அதாவது 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மாதிரி. ஓகேங்களா. ஆன்லைன் டெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 5 மார்க்குக்கு வந்திருக்கும். ஓகேங்களா. ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 5 மார்க்குக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படி இல்லை அதுல உங்களுக்கு 5 மார்க் இருக்கும். நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதுல 5 மார்க் இருக்கும். ஓகேங்களா. நியூமரிக்கல் எபிலிட்டிஸ்ல உங்களுக்கு 5 மார்க் இருக்கும். ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதுல 5 மார்க் இருக்கும். ஓகேங்களா. ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதுல எல்லாத்துக்குமே 5 மார்க் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் மார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 மார்க் கேட்பாங்க. ஓகேங்களா. அப்போ சப்ஜெக்ட் மார்க் உங்களுக்கு மொத்தமா 40 மார்க்குக்கு இருக்கும். ஓகேங்களா. மொத்தமா 40 மார்க்குக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ், ஓகேங்களா, நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி ப்ளஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 மார்க்குக்கு இருக்கும். ஓகேங்களா. மொத்தமா ஓவராலாக பார்த்தீங்கன்னா 60 மார்க்குக்கு நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் சொல்லி மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா. நோ நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நெகட்டிவ் மார்க் சொல்லாதனால நீங்கள் இது 60 கேள்வியுமே உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ என்னைய கேட்டால் நீங்கள் 60 கேள்வியுமே அட்டன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஸோ தெரியுது தெரியல தாண்டி இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாதுங்கிறது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா. ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன். ஓகேங்களா. ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது ஜிடியில் உங்களுக்கு இருக்கும். குரூப் டிஸ்கஷன் இருக்கும். இது இல்லாமல் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனல் இன்டர்வியூன்னு சொல்லி 40 மார்க் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மார்க்குக்கு இது எக்ஸாமினேஷன் இருக்கு. ஓகேங்களா. 100 மார்க்குக்கு இது உங்களுக்கு எக்ஸாமினேஷன். ஓகேங்களா. அடுத்து பாருங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் 60 மார்க். ஓகேங்களா. குரூப் டிஸ்கஷனுக்கு 10 மார்க் சொல்லியிருக்காங்க. ரைட்டிங் ஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு 10 மார்க். பர்சனல் இன்டர்வியூல உங்களுக்கு 20 மார்க்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. டோட்டலா இது மட்டும் உங்களுக்கு 40 மார்க், அது 60 மார்க். ஓவராலா 100 மார்க்கு நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேங்களா. ஸோ இது சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்க எக்ஸாம் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா கேரளா. ஓகேங்களா. கேரளால அது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது நம்பர் ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுத்து அலாட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் டெஸ்ட் சென்டர் கண்டிப்பா கேரளால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபேஸ் 2 மட்டும் உங்களுக்கு பர்டிகுலரா கொச்சியில மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. டெஸ்ட் 1 ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லி கேரளால ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு போடுறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. ஓகேங்களா. ஸோ இதுல எது இல்லாம உங்களுக்கு ஈக்குவலண்டா ஓகேங்களா ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில இடத்துல கொடுத்துருந்தாங்களா அதுக்கான ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது மெக்கானிக்கலுக்கு என்னென்ன, ஓகேங்களா, எலக்ட்ரிக்கலுக்கு என்னென்ன, எலக்ட்ரானிக்ஸ்க்கு என்னென்ன, ஆர்கிடெக்டுக்கு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டீடைல்ஸும் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய். ஓகேங்களா. அதுவும் நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நான் ரீஃபண்டபிளா நீங்க 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மோட் ஆஃப் பேமெண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மோட் ஆஃப் பேமெண்ட்டும் ஆன்லைன்ல தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேங்களா. 6வது டிசம்பர்ல இருந்து 6வது ஜனவரி வரைக்கும் தான் இது ஓப்பன்ல இருக்கும். அடுத்த வருடம் 6வது ஜனவரி வரைக்கும் தான்
இது ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்க இதை பேமெண்ட் பண்ண முடியும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு உடனே பேமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்கேஸ் அப்புறமேட்டு அப்ளைமேட் பண்ணலாம் அப்படின்னா 6 ஜான் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணி பேமெண்ட் பண்ணலைன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் இல்லைங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே மென்ஷன் பண்ண கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டம்ப்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லக்கூடிய கேண்டிடேட்டுக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஹியூமன் ரிசோர்ஸ், ஃபினான்ஸு, ஸோ இவங்க எல்லாருமே பிடபிள்யூடியில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் ஃபீஸ் எக்ஸாம்ஷன் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இதை அப்ளை பண்றதுக்கான லிங்க் எங்க போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா www.cochinshipyard.in அப்படின்னு சொல்லக்கூடியதுல கேரியர் பேஜ் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா. கேரியர் பேஜ் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க ஓப்பன் உள்ளுக்குள்ள போவீங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணலாம், அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு பர்சன் ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும் அப்படின்னு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கிளியர் கட்டா அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா. ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு வாட்டி தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. கடைசியா பாருங்க, ப்ளீஸ் நோட் தட் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஷால் நாட் பி கன்சிடர்ட். ஓகேங்களா. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனா இருக்குனாலும் அது கன்சிடரேஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான சலான் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் நாட் சென்ட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் ஃபீஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டிடி சலான் பை த போஸ்ட். ஓகேங்களா. போஸ்ட்ல எதுவும் நீங்க அனுப்ப தனியாக இதுக்குன்னு அனுப்பணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆன்லைன்ல மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அகைன் இதோட நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு. ஓகேங்களா. ஸோ இந்த இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம். அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அகைன் ரிமைண்ட் பண்ணுறேன் 6th Jan. ஓகேங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.